நம்ம கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கலாம். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. ஆக்சுவலி இப்போ என்னென்னா டைம் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. அதாவது சாயந்தரம் 6 மணி. அதாவது எங்கள் வீட்டில், அதாவது என் தாத்தா அப்பா எல்லாம் எங்கள் காட்டில் வந்து பார் போட்டுட்ருக்காங்க. அதாவது பருத்தி விட்டோன்றதுக்காக. உங்களுக்கே பார்த்தா தெரியும், கால் காலாக போட்டிருக்காங்களா, அதில் தான் பருத்தி விட்டணும். ஆக்சுவலி சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது. சன்ரைஸ் எல்லாம் சாரி, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், நிலா தெரியும், சூரியன் தெரியுதா. பார்த்தீங்கன்னாலே தெரியும், சன்செட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி என்னோடய கேமரா வந்து குவாலிட்டி ஓகே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தால் உண்மையாலும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், எங்கள் தாத்தா, அந்த இடத்துல எங்கள் அப்பா, அப்புறமேட்டுக்கு எங்கள் கருப்பேன், எல்லோரும் கொஞ்சம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. பருத்தி கட்ட போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி பட்டம் பார்த்து விதைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் ஆச்சுன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியிருக்காங்க. நாம் வந்து அங்கே தெரியுதா மாடு, அது வந்து இப்போ வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகணும். இங்கே காய்றது வந்து மஞ்சள் கைஸ், அதாவது தாய் மஞ்சள்னு சொல்லுவாங்க. அது வந்து காட்டிலேயே கிடக்குது காஞ்சிக்கிட்டு. அறுத்துட்டியா இல்லையா? பாம்புக்கு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அடி வர மாட்டீங்களா? மாட்டுக்கு தீனி நம்ம தட்டுப்படி ஆக மாட்டேன்னு இந்த வேலை பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ அறுத்து தூக்கிற நீ? ஏன் என்ன பண்ணுற? நாங்கள் போட்டோம். என்ன வந்தா? சும்மா தான் வந்தேன். எதை வேணாலும் பண்ணலாம். சரி, நீ அருமா அருமானம் போகலாம். இந்த கண்டாரவழிக்குள்ளே சொல்கிறீங்க, நான் வந்து கண்டா எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பொங்கச்சரும் ஒரு 2000 ரூபாயில் முடிச்சிருக்கேன். போதாத இங்கே இருக்கிற சாமானும் கமுத்துறதுக்கு இடம் இல்லை தம்பி எனக்கு. அப்போ அப்படி வேலைக்கு போய் தரத்துன்னு முடிக்கிற மாரி இல்லாததுக்கு எடுத்துக்கிட்டேன். நம்மளாம் சாமானமே எடுக்கக்கூடாதுன்னு நான் எதையுமே எடுக்கிறது இல்லையானே. சரி, நம்ம போகலாம். மணி 6:30 ஆயிடுச்சுமா. நைட்டு அம்மா கழுவிட்டு அம்மா தான் ஊற்றி கொடுப்பேன். அன்னைக்கு நீ சொல்லுமால 800 ரூபாய்க்கு எடுத்துருப்பேன். நானே பண்ணேன். மட்டும் கூப்பிட்டு போகணும். என்ன சனிக்கிழமை அப்புறம் விதை ஒன்றுங்கிறாங்க. நீ போதம்பி, நீ அவ்வளோ நேரமா. அன்றைக்கி இதை அறுத்து தூக்கி கையெல்லாம் அப்படியே என்னமோ அலர்ஜி வந்த மாதிரி அப்படியே புள்ளி வந்துடுச்சு. எனக்கும் அப்படித்தான் முன்னெல்லாம் இருக்கும். அப்போலாம் இல்லை. இப்போ 2 மாடுங்கனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு போகிற. இப்போ என்ன, இப்போ நான் வரலன்னா நீயே வண்டி தூக்கிட்டு போய் அறுத்து மேலே தூக்கி வை, இது கீழே தள்ளி அப்படி சரி. லேட்டாச்சு போவோம். இருட்டுக்கட்டு தெரியலாம் இருக்கா. சீக்கிரம் போகலாம். அவ்வளோதான், அறுத்துட்டியா? ஆக்சுவலி டைம் 6:45 நினைக்கிறேன். அது 7 மணிக்கு ஆயிடுச்சு. இப்போ தான் அம்மா மாட்டுக்கு தீனி எடுத்துக்க போகிறாங்க.
ஆடா ஓ ஆடுப்பா மாடு பாருமா கரெக்டாக உதைக்குது. வீக் போட்டால் நம்ம ரிசல்ட் கிடைக்கும். 1 வீக் போட்டால் ரிசல்ட் கிடைக்குமா? அப்புறமேட்டுக்கு பப்ளிக் பரீட்சையில் ரிசல்ட் ஃபெயில் தான் கிடைக்கும். காலையிலையும் பள்ளிக்கூடம் போட்டுக்கிட்டு போங்க. ஆமாம் ஆமாம் இப்படியே போட்டுட்டு போனா வச்சுக்கோ நீ தான் வேர்ல்டு ஃபேமஸ். அம்மு த கிரேட் மெஜிஷியன். எங்கே தீர்ந்துச்சா? பாதி இருக்கு. அது யாருக்கு மீதி? மீதி பிடிச்சி போட போடலாம், தப்பு இல்லை. ஆயாக்கு போட்டுடா. ஆயாக்கு பூனைக்கு பூனையும் விளையாட்டமோ நம்ம பூனை கொஞ்சம். காய்ச்சல். அம்மா கழுத்துக்கு கழுத்துக்குமா? அம்பு தலைமுடி பாரு. அப்படியே நடு ஒரு சேவை போட்டு வைக்க சொல்கிறேன். அந்த இந்த காஞ்சனாக 2ல கூட அந்த அந்த பொணத்துக்கு மேக்கப் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. உன் கண்ணுக்கு காதுக்கு வாய்க்கலாம் பல்லுக்கு அடிச்சா கொஞ்சம் வெள்ளையாவும் காய். இன்னைக்கு காலைல பல்லு விளக்கலாமா? அம்மா பல்லு விளக்கல. இல்லை அம்மா பல்லு விளக்காமே எல்லாம் நின்றுக்கிறா பொண்ணா. மறுபடி அம்மு கேள்ற அவன் தானையும் பல்லு விளக்கறதுல இவன் பல்லு விளக்காத்த அப்படியே மறைக்கிறா. சரி நீ கொஞ்சம் காட்ட அப்படியே பல்லு கொஞ்சம் போட்டுக்கோ. 1 வாரம் போட்டோம் ரிசல்ட் வரும்.